அக்கா காலேஜில் நான் பசங்கெல்லாம் ஐஃபோன் தான் வச்சுருக்காங்கக்கா. எனக்கு ஐஃபோன் வேணுக்கா, எனக்கு வாங்கி கொடுக்கா. நம்ம இருக்க குடும்ப சூழ்நிலைக்கு ஃபோன்லாம் வாங்க முடியாதியா, இருக்கிற ஃபோனை வச்சு யூஸ் பண்ணிக்கையா. ஏய், எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே பஞ்சப்பாட்டு தான். நீ என்னைக்கிட்ட வாங்கி தரேன்னு சொல்லியிருக்க. எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த ஒரு வாரத்துக்கு இந்த ஐஃபோன் வேணும். இல்லாட்டா நான் வீட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் பசங்க ரூம்லேயே போய் இருந்துருவேன். டேய் தம்பி அப்படிலாம் சொல்லாதடா. 20,000 தானே, நான் வாங்கி தரேன்டா. என்னது 20,000 ரூபாயா? ஐஃபோனா உனக்கு என்னன்னு தெரியுமா? அது 70,000 ரூபா. நீ பாடுற பஞ்சப்பாட்டுக்குண்ணா அதெல்லாம் எங்கே வாங்கி கொடுக்க போற? தம்பி கேட்டு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு பக்கத்தவள போயிட்டேனே நானு. தம்பி நீ ஐபோன் தானே கேட்ட, இந்தாடா. அக்கா அக்கா ஐபோனுக்கா? அக்கா ஐபோனுக்கா? அப்ப ஐபோன் வாங்குற அளவு காசு நான் வச்சுக்கிட்டு என்னால் பஞ்சப்பாட்டு பாடி தெரிஞ்சியா? எனக்கு ஐபோன் போதும். ஏங்க மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்னை வெளியே கூட்டு போயிட்டு வரீங்களா? உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலையா போச்சுடி. நான் வேலைக்கு போகும்போதே அங்கே கூட்டிட்டு போங்க இங்கே கூட்டிட்டு போங்க தொல்லப்படுத்துறேன். ஆமா, கழுத்துல போட்டுருக்க செய்யுங்கடி. ஏங்க தம்பி ஃபோன் கேட்டாங்க, என்கிட்ட காசு இல்லையா, அதனால நான் செயினை வித்துட்டேங்க. என்னது, நகையை வித்துட்டியா? யாருக்கு நகையை யாரு விற்கிறது? ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியில போய். இப்படிதாங்க அங்கிட்டும் சொல்ல முடியாம இங்கிட்டும் சொல்ல முடியாத பொண்ணுங்க மத்தியில தாங்க நம்மளும் இருக்கிறோம். கொஞ்சமாவது பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை நம்மளும் புரிஞ்சுக்கணுங்க.